வந்து ரவுடிஸ் எல்லாரும் தள்ளிவிட்டதால கங்காவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. அவங்க வந்து ரொம்ப அழறாங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அட பாவிங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் யாரும் போக முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்பவே முடியாது அப்படின்னு மாதிரி ரவுடிஸ் வந்து அவங்கள தடுக்கிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் தவிக்கிறாங்க. இங்கே கங்கா அழுது பார்த்துட்டு என்ன இப்போ பண்ணுறதுன்னு தெரியலையே, என் பொண்ணு கூட்டிகிட்டு போக கூட விட மாட்டேங்கிறாங்களா, அட பாவிங்களா எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. நம்ம வந்து சாரதா அவங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அம்மா அப்படின்னு சொன்னோன்னே நீ அழாதடி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. கரெக்டாக அங்கே விஜய் வர்றாரு. விஜய் வந்து அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து ரவுடிஸ் எல்லாம் வந்து செமையாக அடிக்கிறாரு. அவங்கக்கிட்டலாம் ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணி அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கங்காவையும் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. இங்கே கங்காவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டத்தோடு புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களால தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே கங்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, கங்கா இப்போ பரவாயில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அடிப்பட்டதால் கொஞ்சம் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் எதையும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வரலன்னு கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. உடனே வந்து இல்லைங்க வரல அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. இங்கே வந்து கங்கா அழுதுட்ருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பேபிக்கு ஒன்றும் ஆகலை, அது வரைக்கும் தப்பிச்சது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நடக்காமல் பார்த்துக்கோங்க, அவங்க வந்து ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க ஹஸ்பண்ட் இருந்தால் நிறைய இன்ஜெக்ஷன் கொடுக்கலான்னு நினச்சேன், அவர் இல்லை, அதனால் நான் உங்ககிட்டே சொல்கிறேன், அவர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு வந்து கங்கா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. எனக்கு அவர் வேணும், அவரை பார்க்கணும், இப்போ நான் இவர் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதன்படி நிவின் கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி குமரனை கண்டுபிடிச்சே ஆகணும், அவரை கூட்டிகிட்டு வரணும், கங்கா பாவம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்படி இருந்தால் அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும், ஏற்கனவே அடிப்பட்டதால் அவங்க ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க, இந்த சூழ்நிலையில் அவர் வந்து நம்ம சேர்த்தா தான் வேலைக்காகும். சரிங்க விஜய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னோட தேடி தான் அவனை ஒரு வழியே கிடையாது, எப்படியாவது ஏதாவது ஒரு குழு கண்டிப்பாக கிடைக்கும், அந்த பசுபதியை மட்டும் சும்மா விடக்கூடாது, இந்த அளவு பண்ணிட்டானே அந்த பசுபதி அப்படின்னோடனே அந்த ராகவுக்கும் பசுபதிக்கும் நம்ம ஆப்பு ஆல்ரெடி வச்சாச்சு, நம்ம எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கிடுவோம், இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்கான், கேஸை நான் வாபஸ் வாங்கவே போகிறதில்ல, அதே மாதிரி அவங்க மேலே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது கேட்டு போலீஸ் வந்து இப்போவே அவங்களுக்கு கால் அனுப்புகிறோம், நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ், சார் முதல்ல எங்கள் வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி போடணும் சார், தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வந்து பயமாக இருக்குது சார், லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வந்து முதல்ல செக்யூரிட்டி போடுங்க சார், போலீஸ் போடுங்க சார் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போலீஸ் அனுப்பிச்சி விடுறாங்க. இப்போ வீட்டை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எப்படியாவது வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், சரி என்ன எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, குமரன் எங்கே இருக்காருன்னே தெரியலையே, அவர் வந்து வீட்டில் வந்து இங்கே வந்துட்டா, ஊருக்கு வந்துட்டா வீட்டுக்கு வரணும், ஆனால் வீட்டுக்கும் வரல, அவர் எங்கே போனாலும் தெரியல, இப்போ என்ன பண்ணுறது விஜய் அப்படின்னோடனே எனக்கு ஒரு யோசனை தோணுது, என்ன விஜய் அப்படின்னோடனே அவர் எங்கே வந்து கடைசியாக வந்து இறங்கினாருன்னு சொன்னாங்க, அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம், கன்ஃபார்மாக அங்கேருந்து அவரை யாரையோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும், அது என்ன இடம் ஏது இடம், அவர் யாரை கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்ற விஷயம் ஏதாவது தெரியும்ல, சரி இப்படி கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் அங்கே வந்து போனாவே நம்ம விசாரிச்சாவே புரிஞ்சிடும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து என்னங்க எங்கேயோ கிளம்புறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி, எப்படியாவது குமரன் ப்ரோவோடு தான் நான் வருவேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் வர முடியும், அப்போது வெளியூருக்கு போகிறீங்களா அப்படின்னோடனே, வெளியூருக்கெலாம் போகல, நான் வந்து சொல்கிறேன் காவேரி அப்படின்றாங்க. என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே மாமா வந்து வெளியூரில் இருக்காரா இல்லையா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. கேட்டு காவேரி நான் வந்து சொல்கிறேன் காவேரின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு காவேரி என்ன பண்ணுறேன்னு திரும்ப தவிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.